நான் வள்ளல் குமணன். இத்தகை முதலான தென்னகமே உங்களின் பணியை தவிர்க்கின்றேன். இந்த வெப்பபுஜன் சிறப்புடன் ஆட்சி செய்து வருகிறேன். எப்படி தெரிகிறதா? ரைவத மன்னர் என்ற பெயர் பற்றி இந்த நாட்டை கண்ணும் கருத்துமாக காத்து வருகிறேன். இருந்தாலும் யாரும் கண்மலையே யாருங்க ஐயா, காலம் கட்டி போய்க்குது. அங்கங்க பாம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மாடியில பாம்பு வச்சு கழுத்துல போட்டா நீ தேங்காய் செஞ்சுட்டா நாட்டை யாரு ஆடுறது, எனக்கு யாரு சம்பளம் கொடுக்கறது? செக்கு பண்ணி பார்த்தேன். செக்கு பண்ணி பார்க்காத, கிரைண்டர்ல போட்டு பாரு. வச்சு பார்த்தேன். குழம்பூத்தி துணுட்டு உட்காந்துக்கிறதானா? சோதனை 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 தெரியாது. வாயா 12 மணிக்கு 12 மணிக்கு தான் என்ன தாங்காப்பீங்க? சும்மா அடிக்காத. குழந்தை எழுந்துக்கு போகுது, குழந்தை எழுந்துக்கு போகுது. என்ன கொண்டா ஏரி வலிக்கு போய்க்கிறவங்க தொட்டில கட்டி போட்டு போய்க்கிறாங்க. ஏரி வலிக்கு போனுங்க, இங்க தொட்டில கட்டி போட்டு போய்க்கிறாங்க. ஏரி வேலை தான் கஷ்டமான வேலை. 3 வேலை செய்யறாங்க ஏரி வேலையில. காலையில எழுந்துக்கிறாங்க, ஏரி வேலை ஆட்டி எடுத்துக்கிறாங்க, இருக்கிற மாட்டை ஆட்டெல்லாம் ஓட்டிக்கிறாங்க, நடு ஏற கொண்டா கட்டிடுறாங்க. ஒரு வேலை சேர்ந்துட்டா 2வது வேலை எல்லாருக்கும் வந்தவொடனே பேரை கொடுக்குறாங்க. அப்படி செடி ஓரமா உட்காடுறாங்க. அங்க இருக்கிற வெறி துணி சொன்ன கட்டி ஊட்டி வச்சிடறாங்க. 2 வேலை சேர்ந்துட்டா 3வது வேலை மணி 12 மணி ஆகக்கூடாது. 2 பண்டு மண் அடியே போட்டுறாங்க. அதுக்கு மேல வெய்ய கரை 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 ஏறி போகுது. 10 பொண்ணுங்களா மீட்டிங் போட்டுக்கிட்டு பெரிய மரமா பார்த்து மரத்தடிக்கு அண்ணன் புடிய கவுத்துட்டு மரத்துக்கு என்னத்துக்கு அண்ணன் குடி கவுக்குறாங்க? அவங்க கூத்துக்கு உக்காராது. அண்ணன் கூட மேல உக்காந்துக்கினு அவங்க தலைங்களை பிரிச்சுக்கினு பேனை பார்த்துக்கினு என்ன பேசுங்கிறாங்க? என்ன பேசுறாங்க? இவனை அப்ப வச்சுங்காரா, அவனை எப்ப வச்சுங்காரா, நீ யாரா வச்சுக்கிற? அம்மால வச்சுங்காரா. எங்க அம்மா மூஞ்ச பாத்துட்டு போயிடு. எங்க அம்மா நீ வச்சுக்கிற அழுக்கா விட்டு போச்சு. அழுக்கா விட்டு போச்சு. உனக்கு போயிட்டு வந்து பார்த்து தான் உங்க அம்மா அரண்மனைக்கு என்ன முடனகார உணர்ச்சி திட்டம் தாமதம். ஐயா, நான் சனிக்கு போட்டேன். சனிக்கு போட்டேன் பசுமாடா இல்லையா? சென்னைக்கு போட்டேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டேன் நானு. என்ன ஃபங்க்ஷன்? கருமாதி. யாருக்கா? ஏன்னா நல்ல விசேஷம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எப்பயுமே கருமாதி சேர்த்துட்டான் அறுத்துட்டான் இதுதானா சொல்லுவேன். அது கூட நல்ல காரியமா சுபகாரியமான்னு சொல்ல மாட்டேன். காரியம் சுத்தமா சொல்றேன். அதுக்கு போயிட்டேன். அரசாபிக்கு வரணுமே, நாடகத்துக்கு கூட இருந்தமே அப்படின்னு வந்து கோயம்பேட்டுல வந்து நின்னுங்க. கோயம்பேடு பஸ் எல்லாம் கிளம்பாக்குது மாத்திட்டாங்க. அங்கே நின்று நீ பஸ் வரலப்பா, நின்னுங்கிறப்பா. ஒரு பெரியவரு பழங்க வச்சுக்கணும், அங்க கதை வச்சுக்கணும். பங்கடை வச்சுக்கணும், பழம் வச்சுக்கணும். ஆப்பிள் ஆத்துக்கோடி ஆத்தாக்கோடியா சாத்துக்கோடி ஆர உண்டாவா ஈரோ உண்டாவா ஆரஞ்சு ஆயபயம் வாழைப்பழம் சப்பட்டா எங்க போய்யா இன்னொரு சப்பட்டா அவரு பெரியவரு பழம் பெரியவரு சப்போட்டா பையூருக்கு போன எப்ப பஸ்ன்னு கேட்டா ஏன்பா இங்கே உக்காரு 42 ஈ வரும் வந்தாக்கா பஸ் ஏறி போன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த பங்காளி உக்காந்துக்கிறேன். ஒரு ஈ அடிச்சுக்கிறேன். நான் எங்க பங்கடா 42 ஈ அடிச்சுட்டேன். பெரியவரு கேட்டா என்னங்க இன்னும் பஸ் வருது அப்படின்னு கேட்டேன்.
42 அச்சு முடிச்சுட்டேங்கண்ணா. டேய் பரம்போக்க, டேய் நாதாரு, உனக்கு புத்திக்குதா? ஆடா கம்பெனி ஆச்சு. யாரு கேக்குறா? என்ன கேக்குறாரு பெரிய. அந்த பெரியவர் உன்னை கேக்குறாரு. நானு நேம் போட சொன்னேன். 42 பஸ் வரும், ஏறி போகணும்னு சொன்னாரு. உடனே உட்காந்துருந்தேன். பஸ் 1/2 மணி நேரம் ஆகிட்டாங்க. உடனே போன பங்க் அடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி வாங்கினேன். தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துங்கிறேன். மூத்தரை எங்க இடம் கிடையாது. செட்டப்பா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்குது. அந்த இடத்துல இப்ப ஒண்ணுக்கு இருக்கலாம்னு போனாக்கா ஒரு பெரியவர் வந்தாரு. ஏன்பா இங்க ஒண்ணு இருக்காத, ஒண்ணுக்கு இருந்தாக்கா போலீஸ் புச்சு முடுன்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், பாலா போட்ட அவர் தான் புச்சு மோட்டுமா அப்படின்னு. ஆமா, அது கோயில் தீர்த்தம். அது கோவில் தீர்த்தம் பாவா. அது எதுவுமே தெளிச்சா நல்லா சுபட்சமா இருப்பாங்க. அவர் கைக்கு போயிட்டாரு. உடனே என்ன பண்ண, நம்ம பையன் கை வச்சு போதுன்னு ஒண்ணுக்கு இருந்தான். நம் நாடுதலில் மக்கள் எல்லாம் இனமுடனே வாழ்கிறாரா. நம் நாடுதலில் மக்கள் எல்லாம் இனமுடனே வாழ்கிறாரா. நம்முடைய நாட்டு மக்கள் அத்தனை பேர்களும் எந்த ஒரு குறைபாடுமில்லாமல் நாளொரு மணி பொதுவனமாக ஸ்ரீராம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறார்களா? முறையிட்டு பார்த்தா காண முடியாதையா. மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு வாழாத வாழ்க்கிறார். என்பதில்லையே. இருந்தாலும் இன்றைய தினம் உன்னை விரவா காலத்தை காரணம் என்ன தெரிகிறதா? ஐயா. என்னுடைய மனைவி இருக்கிறது அல்லவா? ஆமா. என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். நான் அழைத்ததாக விரவகை மனைவி அழைத்தவா புறப்பட்டு வா.